ஹால் டிக்கெட் வந்து மார்க் அடிப்படையில் தான் தேர்வு செஞ்சாங்க. அவங்க இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் பணம் இல்லாத வேலைக்கு போக சூழ்நிலை இருக்குது. இன்டர்வியூ போய் அடமெண்ட் வந்திருக்காங்க. வந்து அவங்க என்ன காரணத்துக்கு வேலை அடைக்கிறாங்கன்னா எனக்கு பணம் இல்லை, ரூபா கட்டுறாங்க, அதனால எனக்கு வேலைக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அதாவது வியாபாரம் செய்ய வந்தவன் உருவாக்குன நாடு இது. அதே வியாபாரம் தொடர்ந்து நடக்குது. இது போய் நீ அண்ணன்ட்டதை கேட்டு பயன் இல்லை. நீ அண்ணனை ஜெயிக்க வை, நான் தகுதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன், அது போய் பேசிக்கிறது. இதான் நடக்குது. பணி நியமனமா பணம், பணி நிரந்தரமா பணம், பணி இடமாற்றமா பணம். அப்படி இது முறையாயிருச்சு. ஒரு உதவி ஆய்வாளருக்கு வர்றியா, நீ சப் இன்ஸ்பெக்டரா வர்றியா, இவ்வளவு பணம். மருத்துவர் இடம் வேணும், மருத்துவர் ஆகணுமா, இது படிச்சுட்டு எத்தனை பேர் பணி நியமனத்துக்கு இருக்காங்க? ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை, மருத்துவர்கள் எத்தனை, அரசு மருத்துவமனையில காலி இடங்கள், வெற்றிட காலியா இருக்கிற இடங்கள் எத்தனை, ஏதை நியமிக்கல? பணம்.